அப்படியே ரேப் மட்டும் பண்ணி விட்டு போயிருந்தாங்க. ரோட்ல பணத்தை போட்டுட்டு ஓடி இருக்கிறானுங்க. அதாவது இந்த ஊர்ல தெற்கு வடக்கு தெரியாத நமக்கு ஒரு பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண முடியுமா சார்? பெரிய ஒரு நாயை கொண்டு எங்கே போகிறதுனே தெரியல. செத்து போகிற நாயை என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு 2 நாள் கிடந்துச்சு அங்கே. எப்படி தூக்குறது, ரேபீஸ்லாம் வேறு சொல்லியிருக்காங்களே, இல்லை நாத்தம் வேறு அடிக்குது. துப்புரவு பணியாளர்கள் தான் நம்ம தேடி ஆகணும். வேறு அது நம்ம பாருங்கள் எவ்வளோ ஒரு புனிதமான வேலைகளை செய்கிறாங்க. நமக்கு அந்த நாயை தூக்கியோட குப்பை தொட்டில் போட எனக்கு சங்கடம். ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து கை வச்சு எடுக்கிறாங்களே. அப்புறம் கூட்டு புதைக்கிறது இங்கே மெட்ராஸில் எங்கே நான் குளிச்சு வண்டி புதைக்கிறது தெரியல. பேன்னு குளிச்சுட்டு நிற்கிறேன். ஆனால் ரொம்பளே உயிரோட ரத்தம் செதில் பொம்பளை ரேப் பண்ணி அதுக்கு தடுக்க வந்த கணவனை கொலை பண்ணி குழந்தைய தூக்கி செவுத்துல அடிச்சிருக்காங்கன்னா இந்த நாயை, இந்த அயோக்கிய பொறுக்கி நாய்களை என்ன செய்வது? அதில் பார்த்து அது ஒரு கவர்மெண்ட். என்னோட கேள்வி என்னன்னா, அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். அதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு இருக்கிறதுக்கு யார் அந்த விளக்கு மாத்திரத்தை அடிக்கணும். அந்த நிர்வாகத்தில் நான் தான் கரடி மாரி கத்துறேன் மேடம். கத்துன்னு டே சைட்ல இன்ஜினியர்ஸ் தங்க வைக்காதீங்க அவனுங்களே. அது வேலை பார்த்தாலும் வேலை பார்த்து சாயந்தரம் 5 மணிக்கு அவன் போயிடணும். முதல்ல எங்கே தங்கியிருக்கானா அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் லோக்கலில் ப்ரூஃப் கொடுங்க. எத்தனை பேர் வடக்கன்ஸ் இருக்கான்னு. எந்த ஆதாரமும் இல்லை. இந்த பில்டிங்கில் இருக்கானுங்க. யார் என்னன்னு தெரியல. எப்படி சார் வீடு கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க? எல்லாருக்கும் 5000 வாடகை கொடுத்தா அவன் 10,000 வாடகை கொடுக்குறான். காசு கொடுத்துறாங்க. டபுளா கொடுக்குறான். அவ்வளவு காசு எங்க இருந்து வருது உங்களுக்கு? அவனை யாரும் இங்கே பொழப்பெல்லாம் தேடி வரல. கொள்ளையடிக்க வந்து கொலகார போயிடுவோம். ரைட்டா? அவன் ஏன் பொழப்பு தேடி வந்திருக்கான். அப்படி நீ கொடுக்குற காசை வாங்கிட்டு போய் பிழைக்க போகிறானா? பவாரியா கொள்ளையடிச்செல்லாம் என்ன டீமில் வரது இங்கே அடிக்கிறானுவான். நேபாளத்தில் 18 வருஷம் வேலை பார்த்துருந்துருக்கான் மேடம். அந்த மயிலாப்பூர் தாத்தா பாட்டி வீட்டில் அவங்களே கொலை பண்ணுறான். அவ்வளோதான் நடந்த. அதுக்கு பிறகு நடந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல. அமெரிக்காவோட அவங்க டாக்டர் சொல்லி, டாடி 18 வருஷமாக இருந்துட்டான் அவன் நம்ம கூடயே, அவனுக்கு அந்த வீடை எழுதி கொடுத்துடலாம். ஒரு வீடு ஒன்று ஈசிஆரில் ஒரு வீடுமா, அந்த வீடை அவனுக்கு எழுதி கொடுத்துடலாம், நம்ம கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஒரு வீடுமா, ஒரு 2 கோடி ரூபா வீடை. அந்த பிளானில் அவன் ஃபோனில் வந்து ஏர்போர்ட்டில் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் தாத்தா பாட்டிம்மா வீட்டுக்கு வந்தோன்னு சொல்கிறேன். பொண்ணெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு வந்து பாதி தூரத்தில் ஒரு ஃப்ரெண்டை காரில் ஏற்றுனா வந்து லாக்கர்லாம் திறந்தோன்னே அடித்து கொண்டு எந்த வீடை தான் எழுதி தருவதாக சொன்னார்களோ அதே வீட்டில் கொண்டு புதைக்கிறானுங்களா. இவங்களெல்லாம் எதுக்கு சார் நம்ம ஊருக்குள்ளே விடணும்? அது வேணா ரைட். எதுக்கு நம்ம ஊருக்கு? அது வாஸ்தவமான பேச்சு. இவங்களை விடாதீங்க. இவங்க வந்தால் அக்க போகிறது தான்.